ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 சுரநாசக மனுகுல பாலக நமோ 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 சுரநாசக வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா ஐயா வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அலங்கார கந்தனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் கலியுகத்தின் அலங்கார கந்தன் என்று போற்றுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, அது முடியாதவர்கள் அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து 4 மலர்கள் பறித்து தண்ணீரோடு சேர்ந்து அந்த புஷ்பத்தை சூரியனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற பொழுதிலும் உடல் ரீதியான ரோகங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. இந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் உலகளாவிய ரீதியிலே அனைத்து மக்களாலும் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவத்திலே ரதோத்சவம் என்கின்ற தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கு முருகனை காண்பதற்காக இலங்கை திருநாட்டின் பல பாகங்களிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் இந்த மக்கள் எல்லாம் இங்கே வந்து பக்தி சிரத்தையோடு ஆசார சீரராக முருகனுடைய அந்த தேர் திருவிழாவை காண்பதற்கு கோடான கோடி மக்கள் வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு நல்லூரானுக்குண்டு. அங்கே அந்த நல்லூர் கந்தப்பெருமானுடைய ரதம் ஆடி அசைந்து வருகின்ற பொழுது அதற்கு முன்பதாக காண்டா மணி ஓசை ஒலித்து கொண்டிருக்கும், சங்கநாதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும், பேரி வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். அதேபோல் பல்வேறு வகையான நடனங்கள் நாட்டியங்களோடு ஆனந்தமாக அலங்கார கந்தன் தேரிலே ஏறி ஆரோகணித்து 8 திக்குகளில் நின்று பிரார்த்தனை செய்யப்பட்டு சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு தேர் வலம் வந்ததும் பின்பு பச்சை சாத்தப்பட்டு அலங்காரமாக ஆனந்தமாக இந்த ஆடி அசைந்து வருகின்ற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவற்றையெல்லாம் நேரிலே தரிசிக்க முடியாத அடியவர்களுக்காக
இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரலையாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருப்பார்கள். அவையெல்லாம் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டிலே இருந்து தரிசனம் செய்கின்ற, நேரிலே கந்தப்பெருமான் அந்த அழகன் முருகனை காண்பது போல காட்சி கொடுக்கின்ற அழகோடு கூடியதாக இந்த நேரடி ஒளிபரப்பு ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கும். அவற்றையும் கண்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தாம் போதித்த பொழுது பல மக்கள் தன்னுடைய போதனைக்கு செவிமடுத்தார்கள். ஆனால் எல்லோரும் அவருடைய போதனையின்படி வாழ்ந்து அந்த போதனையை வாழ்வதனூடாக கிடைக்கின்ற பலனை அனுபவிக்கவில்லை என்று அழகான ஒரு உவமை மூலமாக சொன்னார். விதைக்க செல்லுகின்ற ஒருவன் இந்த விதைகள் பல்வேறு 4 வகையான நிலங்களிலே விதைக்கப்படுகின்றன என்றும், அவற்றிலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது பலன் கொடுக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த ஏனைய 3 வகையான நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதைகள் ஏன் பலன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பாதையோரங்களிலே விதைக்கப்பட்ட விதை இவற்றை பறவைகள் எடுத்துக்கொண்டு சென்றன என்று கூறுகின்ற பொழுது அதனுடைய விளக்கமாக இயேசு கூறுகின்றார், தீயவர்கள் எங்கள் வாழ்விலே இறைவன் எவ்வளவு பிரசன்னமாக இருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் இறைவனுக்கு எதிரான சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே. இந்த தீய சக்திகள் எப்பொழுதும் நன்மையானவற்றிற்கு எதிராக போராடி தீமையை விதைத்து கொண்டிருக்கின்றன. அதனால் ஆண்டவருடைய இந்த போதனைகள் எங்களுடைய உள்ளத்திலே நிறைவான பலன் கொடுப்பதற்கு இந்த தீய சக்திகளுக்கு பின்னாலே நாங்கள் செல்வதனூடாக அல்லது குறுக்கு வழிகளை நாடுவதனூடாக நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை, அதற்கான பலனை பெற முடியாமல் போகலாம் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, இந்த விதைகள் எப்படி அவை பாறை மீது அதாவது கற்பாறைகள் மீது விதைக்கப்படுவதனாலே அவையெல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்திலே அல்லது வெப்பத்திலே அவர்கள் கருகி விடுவது போல, நாங்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக ஏதோ நல்ல விடயங்களை செய்ய போகின்றோம் என்ற ஆவலோடு நாங்கள் சில விடயங்களை செய்ய தொடங்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அந்த மேலோட்டமான மகிழ்ச்சியும் மேலோட்டமான குதூகலமும் அந்த மேலோட்டமான தைரியமும் தீர்மானங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அவை இந்த உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஆசைகள், விருப்புக்கள், இவற்றிலே நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அதனாலே இந்த வாழ்க்கையினுடைய கவலைகள், இந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கொள்ளுகின்ற மேலோட்டமான இந்த நோக்கங்கள் எல்லாம் எங்களுடைய இறை வார்த்தைக்கு நாங்கள் பலன் கொடுப்பதற்கு தடையாக அமைந்து விடுகின்றன. மூன்றாவதாக, இந்த முட்புதர்களிலே விதைக்கப்படுகின்றவை அவை முளைத்தாலும் இந்த முட்புதர்கள் அவற்றை நெருக்கி விடுகின்றன போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இலட்சியவாதிகளாக அல்லது தூய நோக்கத்தோடு பொறுமையோடு விடாமுயற்சியோடு நாங்கள் அவற்றிற்கு முகம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்ல நாங்கள் மறந்து விடுகின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே தைரியம் இல்லாமல் போகின்றது, பொறுமை இல்லாமல் போகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் நன்மைத்தனத்திலே வளர்வதற்கு தவறிவிடுகின்றோம்.
எங்களுடைய வாழ்வு ஒரு மேலோட்டமாக இருந்தால், அந்த வாழ்வு ஆழமில்லாமல் இருந்தால், அந்த வாழ்வு நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு பலன் கொடுக்காது. அதனால் இயேசு கூறுகின்ற செய்தி என்னவென்றால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கின்றோம், நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம், நல்லவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம், இந்த உலகத்திற்கு நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் மனமுடைந்து போகின்றோம், உயரிய பண்புகளை கைவிட்டு விடுகின்றோம். ஏதோ ஒரு குறுகிய காலத்திலே நாங்கள் எங்களுடைய வெற்றிகளை காண வேண்டும் என்று குறுக்கு வழிகளை நாடுகின்றோம். இதனால் எங்களுடைய வாழ்வு பலன் கொடுக்காமல் நீண்ட காலத்திலே அந்த பருவத்திலே அது நிலைத்திருந்து ஆழமான நல்ல விதைகள், நல்ல விளை நிலத்திலே அவை விதைக்கப்படுகின்ற பொழுது அவை வேரூன்றி அவை பலன் கொடுத்து அந்த பலனை விதைக்கின்றவன் பெற்றுக்கொள்கின்ற மகிழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நிரந்தரமான முறையிலே தொடர்ந்தும் நாங்கள் எதிர்ப்புகள், சவால்கள் வருகின்ற வேளையிலெல்லாம் இறைவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்கின்ற மனிதர்களாக திகழ வேண்டும். இதைத்தான் இயேசு வலியுறுத்தி கூறுகின்றார். இலாமாக ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய அருளை நாங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் மீட்பு பெற வேண்டும், வளர வேண்டும், நாங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும், முழு மனிதர்களாக உருமாற வேண்டும் என்று எங்களுக்கு இறைவன் அனுதினம் தருகின்ற அவருடைய செய்திகள், அவருடைய அருள் வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாகவும் அதற்கு சரியான பதிலை வழங்குகின்றவர்களாகவும் எங்களுடைய விடாமுயற்சி, எங்களுடைய பொறுமை, எங்களுடைய கடின உழைப்பு, எங்களுடைய ஆவல், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் முதலீடு செய்து கொள்ள நாங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்வதற்கு நீண்ட காலத்திலே நாங்கள் நிரந்தரமான இறைவனுடைய அன்பை பெறுகின்றவர்களாக நாங்கள் வாழவும் வளர்வதற்கும் முயற்சி செய்வதற்கும் இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில்
ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.